ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மயு. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்று மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நாளாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை அகற்றி இப்போது நடக்கின்ற மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கோங்க. மாற்றங்களை ஏற்றுக்கக்கூடிய துணிவு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கான அழகான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை நினைவூட்டக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. கண்ணுக்கு எதிர நல்ல மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நோக்கி நடக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையே வளமாகும். நீங்கள் நினச்சி பார்க்காத நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், அமைதி எல்லாமே கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக இன்றைய நாள் அமைய போகுது அப்படின்ற நம்பிக்கையோடு செயல்பட ஆரம்பிங்க. வெற்றியை கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கான ஃபேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். இன்றைய நாள் மோட்டிவேஷனான நாளாக உங்களுக்கு அமையும். நிறைய தேவையில்லாத விஷயங்களை அகற்றி நீங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்களை மூடி அமைதியாக பாட்டு கேளுங்க. உற்சாகமூட்டும் பாடல்களை கேளுங்க. அந்த இசை உங்களை ரொம்பவே வலிமையாக உணரச் செய்யும். அமைதியும் ஆனந்தமும் நல்ல ஒரு உற்சாகமான எனர்ஜியை கொடுக்கும் நாளாக இன்றைய நாள் அமையும். எனர்ஜி வேற எங்கேயும் இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜியை நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நினைவில் வச்சுட்டு எல்லா மாற்றங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை வளமாகும். எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன என்கரேஜ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.